ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து டே 40 கிட்ட வரும்போது ஒரு 5 சேலஞ்ச் வச்சுருந்தோம். ஒன்று வந்து பைக் வாங்குறது, இன்னும் வேறு ஜாபுக்கு போகிறது, லேப்டாப் வாங்கணும், ஃபோன் வாங்கணும், அண்ட் லவ் பண்ண போன மேரேஜ் பண்ணணும். ஒரு 5 சேலஞ்ச் ஒன்று வச்சுருந்தோம். அதுக்காக சீக்ரெட் ரொட்டீன் சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த 30 நாளில் வந்துட்டு அந்த சீக்ரெட் ரொட்டீனை வந்து ஒரு 5 டேஸாக ஃபாலோவே பண்ணியிருப்பேன். பேலன்ஸ் 25 டேஸ் அதை ஃபாலோவே பண்ணலை. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கூட, அதை ஃபாலோ பண்ண முடியாது. பட் எப்படியே மேனேஜ் பண்ணி அந்த 5 நாள் மட்டும்தான் அந்த சீக்ரெட் ரொட்டீனை ஃபாலோவே பண்ணேன். நான் யூஸ் பண்ணுற ஃபோனில் வந்துட்டு பிளாக்காக வந்துடுச்சு. அதனால் வந்துட்டு பெரிய அளவில் யூஸ் பண்ண முடியல. ஸோ நான் வீட்டை கேட்டேன், எனக்கு ஒரு ஃபோன் வாங்கித்தான்னு கேட்டேன். ஏன்டா 26 வயசு ஆகுது, நீ வாங்கிக்கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம ஜொமேட்டோ ஓட்டி மாதம் 2000 சேர்த்து வச்சு ஒரு 6000 சேர்த்து வச்சாங்க. அந்த 6000 கொண்டு போயிட்டு ஃபோன் வாங்கலாம் போனேன். ஃபோன் பார்த்தேன், விவோ ஃபோன் தான் பார்த்தேன். 5G மாடல் பார்த்துருந்தேன். 20,000 சொன்னாங்க. 20,000 20,000 நம்ம என்ன வருந்தது சுத்தமாக தெரியல. அப்போ இந்த ஃபோனை காமிச்சு எடுத்துப்பேல கேட்டேன். நான் எடுத்துக்கலாம் சார், ஒரு 1000 ருபீஸ் கம்மியாக தான் வரும்னாங்க. அதாவது 1000 ருபீஸும் கம்மியாக தான் வருமா? என்னடா 1000 ருபீஸ் கம்மியாக தான் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஸோ அப்போ இந்த ஃபோனை டிஸ்பிளே மாற்றில ஒரு 2000 டிஸ்பிளே மாற்றி நினச்சேன். பட் என்ன ஒரு மேட்டர்னா, எங்கள் அம்மா ஃபோனு, என் ஃப்ரெண்டு ஃபோன்லாம் டிஸ்பிளே மாற்றி அது டிஸ்பிளே மாற்றி 4 மாதம் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். டிஸ்பிளே மாற்றுவோம், லைட்டாக தண்ணி பட்டாலே அது போயிடும். ஸோ நம்ம ஜொமேட்டோ ஓட்டுறோம் இல்லையா, ஸோ லைட் தண்ணி பட்டாலே அந்த ஃபோன் அப்படியே போயிடும். ஸோ டிஸ்பிளே மாற்ற எனக்கு மனசு வரல. அப்போது இந்த ஃபோன் அப்படியே வச்சு நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ அந்த 6000 எடுத்துன்னு போயிட்டு எனக்கு வந்து இஎம்ஐயில் ஃபோன் கொடுங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க ஒரு மாடல் காமிச்சாங்க. ஸோ இதுதான் அந்த மாடலு, விவோ Y31 5G மாடலு. இதோட ப்ரைஸ் வந்து 25,000 கிட்ட சொன்னாங்க. ஐயோ 25,000 வேணாங்க, ரொம்ப கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அப்போ இதுலேயே 4GB வேரியண்ட் ஒரு காமிச்சாங்க. அது ப்ரைஸ் வந்து 90,000 கிட்ட வந்தது. சரி, நம்ம 6000 கொடுத்துட்டு பேலன்ஸ் காசில் வந்து நம்ம இஎம்ஐ போட்டிருக்கோம். இஎம்ஐயில் வாங்கியிருக்கேன். திரும்ப நம்ம ஜொமேட்டோ ஓட்டி நம்ம அதை பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோன் வாங்கிட்டோம். அந்த பழைய ஃபோன் நம்மகிட்ட தான் இருக்குது. இப்போ புது ஃபோன் நம்மகிட்ட தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பழைய ஃபோன் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இந்த புது ஃபோன் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்மகிட்ட ஃபோன் நம்ம ஆசைப்பட்டோம், ஃபோன் வந்துடுச்சு. பட் 6000 பே பண்ணி பேலன்ஸ் காசு இஎம்ஐயில் போட்டிருக்கோம். அடுத்து வந்து லேப்டாப்புங்க. நம்ம ஆசின்னு சொல்லிட்டு அம்மா லேப்டாப் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப பழைய மாடல் அது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அம்மா லேப்டாப் விட்டாங்க இல்லையா, அப்போ கொடுத்த மாடல் அது. நாங்கள் வந்து பெருசாக யூஸே பண்ண மாட்டோம். படம் பார்க்கறதுக்கு, ஃபோட்டோ சேவ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுமே தவிர மற்றபடி வரது அதை வச்சு யூஸே பண்ண மாட்டோம். அதனால தான் ரொம்ப வருஷம் உழைச்சது கூட. பட் நான் ரொம்ப இப்போ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஓவர் ஹீட் ஆகி பேட்ரி வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதை என்ன பண்ணால் பேட்டரி கழட்டி வச்சுட்டு தான் நான் வந்து சார்ஜரை போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ டக்குன்னு வந்து அது ஆஃப் ஆகிடுச்சு. அது பவர் கட்டாக என்னன்னு தெரியல எனக்கு. டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அது ஆனும் ஆகலை, பெருசாக ஒர்க் அவுட்டும் ஆகலை. இப்போ வந்து நம்ம OLXில் வந்து பார்த்து ஒரு செகண்ட் ஹேண்டில் லேப்டாப் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10,000 கிட்ட வாங்கணும். பட் இந்த லேப்டாப்போட ஒரிஜினல் ப்ரைஸ் கேட்டால் 50,000 சொல்கிறாங்க. 50,000 அவங்க வந்து ஒரு 4 இயர்ஸ் யூஸ் பண்ண சொன்னாங்க. 2021 வாங்கினாங்களா இந்த லேப்டாப்பை. 4 இயர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இது 10,000 கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா இது வந்து 8GB RAM லேப்டாப் போல். 8GB RAM 500GB ஸ்டோரேஜ் 10,000 கொடுத்துருக்காங்க. இன்னமும் கம்மி பண்ணி கேட்டிருக்கலாம். பட் அவங்க வந்து 15,000 சொல்லிவிட்டு, பட் எங்கள் வீட்டில் தான் பேசினாங்க, நீங்கள் லேப்டாப் வாங்கியே 5 இயர்ஸ் ஆக போகுது, இந்த லேப்டாப் நாங்கள் யூஸ் பண்ணாலே 2 வருஷம் யூஸ் பண்ண முடியும், ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படி பேசி அவங்க வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. பழைய லேப்டாப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப இதே போதும், இதை வச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நான் ஓட்ட முடியும். நல்லா இருக்குது இந்த லேப்டாப்பு. 50,000 அவங்க வாங்கியிருக்காங்க, எனக்கு 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10,000 எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் கொடுத்தாரு எனக்கு. ஃபோனுக்கு மட்டும் 6,000 போட்டிருக்கேன். ஃபோனுக்கு வந்து மாதம் 2,000 இஎம்ஐ. ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரு 10,000 கொடுத்துருக்காரு இந்த லேப்டாப் வாங்கிறதுக்காக. அவரையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடைக்கணும். நம்ம அடுத்து வந்துட்டு பைக் வாங்கணும். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கை வந்து எக்ஸ்சேஞ்சு போட்டுட்டு நம்ம பைக்கு வாங்குகிறோம். அதுவும் பேசிகிட்டு இருக்கேன் வீட்டில். இந்த 3 வேலை முடிய போகுது. ஸோ ஃபோன் வாங்கியாச்சு, லேப்டாப்பும் வாங்கியாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு பைக் வாங்கணும், வேலைக்கு போகணும். ஸோ வேலை பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சொன்னாங்க, எங்கள் அக்கா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு வேணாம் தான் சொன்னேன். பட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு 2 இன்டர்வியூ அனுப்பி வச்சாங்க. ஸோ எங்கள் ஏரியா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஒரு இன்டர்வியூ அனுப்புனாங்க, அண்டு மதுரையில் ஒரு இன்டர்வியூ அனுப்புனாங்க. 2மே வந்து பெருசாக எடுக்கலை. ஸோ அவங்க வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்கிறாங்க, 2026 பாஸ்டோட எடுக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. நான் ஒரு பழைய 2020 பேட்ச். நான் ரொம்ப கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, வேறு ஸ்கில்லுக்கு எதிர்பார்த்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எது கேட்டாங்க. எனக்கு எதுவுமே ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு எனக்கு. சரி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறமேட்டு திரும்ப இன்னொரு இன்டர்வியூ அனுப்புனாங்க. நான் முடியாதுலாம் வீட்டில் சொன்னேன். அதெல்லாம் நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி
ரொம்பலாம் எங்கள் வீட்டிலேருந்து 20 கிலோமீட்டருங்க அந்த ஆஃபீஸு. அங்கே போக சொன்னாங்க. ஸோ அங்கே போனேன். இந்த மாதிரி நான் கொஞ்சம் சொன்னேன். அப்போது பார்த்தேன் அந்த ஆஃபீஸில் வந்துட்டு ஆள் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குமோன்னு தெரியல, எடுத்துகிட்டே இருக்காங்க ஆள். டைப்பிங் ஸ்கில் வந்து வச்சாங்க. ஸோ கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு டைப் பண்ண சொன்னாங்க, ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண சொன்னாங்க. அதில் வர வார்த்தையை நம்ம டைப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் ஒன்று வச்சாங்க. அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று வச்சாங்க. அப்படி ஹெச்ஆர் இன்டர்வியூ வச்சாங்க. வச்சுட்டு ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ ஜூலை 20லேருந்து ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருக்கும். எப்படியோ வீட்டில் கொஞ்சம் ஹாப்பி தாங்க. நம்ம இந்த ஜொமேட்டோ ஹோட்டலாம் விட்டுட்டு ஒரு ஆஃபீஸ் வரைக்கும் போகிறோன்னு சொல்லும் போது கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஆஃபீஸ் இருக்கணுமா, நைட்டு வந்து எப்போ விடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா. அங்கே இருந்த ஒரு 2 3 பேர் பேசியிருந்தேன். டைமிங்கில் எப்படி நான் கேட்டேன். காலைல 10 மணிக்கு வரணும், ஈவினிங் வந்து 6 மணிக்கெலாம் ஷிஃப்ட்டு முடிஞ்சிருமா. பட் அது வந்து எக்ஸ்டெண்டாக பண்ணுவாங்க, ஒர்க் இருந்தால் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு வர வரணும். 20 கிலோமீட்டர் வரல. நம்ம ஜொமேட்டோ ஓட்டுறதுக்கும் இது பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, போயிட்டு வந்துடலாம். பட் சம்பளம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சம்பாதிக்கிறதை விட ஒரு 5000 எக்ஸ்ட்ரா தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் பரவாயில்ல, எனக்கு தரது அவ்வளோ பெரிய விஷயம் தான். நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, கேப் ரொம்ப ஆயிடுச்சு. சரி ஓகே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாரம் தான் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஜூலை 50 வந்து அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஜூலை 1 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன். பட் ரெஸ்பான்ஸே இல்லை, அவங்க கூப்பிடல. அப்புறமேட்டு ஜூலை 15 வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அதான் இப்போ வந்து கூப்பிட்ருக்காங்க. அண்டு 16 17 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டாக்குமெண்ட் அனுப்புங்க, டிகிரி சர்டிஃபிகேட் அனுப்புங்க, அதை அனுப்புங்க, இதை அனுப்பி கேட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஜூலை 18. ஸோ மோஸ்ட்லி வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் மண்டே வந்து அங்கே ஆஃபீஸுக்கு போகணும். போயிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதாங்க அப்டேட்டு. நம்ம நோஃபேப் ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோனு ஒரு லேப்டாப் கிடைச்சிருக்குது இல்லை, நம்ம எஃபர்ட்டை போட்டு வாங்கியிருக்கிறோம். அது நம்ம இன்னும் எஃபர்ட்டை போட்டு இஎம்ஐ அடைக்கணும். ஓகேங்களா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம என்ன பொருள் ஆசைப்பட்டோமோ அந்த பொருள் நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. நம்ம வேலைக்கு போன ஆசைப்பட்டோம், ஒரு 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், 3வது இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கு அடுத்து என்ன, பைக் வாங்கணும். நம்ம சம்பளம் வரட்டும், சம்பளம் வந்ததுக்கப்புறமேட்டு பைக் கண்டிப்பாக வாங்கிடலாம். ஏன்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு வரணும். ஸோ பழைய பைக் வச்சு போக முடியாது, நம்ம ஒரு சொல்லிட்டு புதுசாக பைக் வாங்கணும். ஸோ சம்பளம் வந்த உடனே நான் ஒரு இஎம்ஐ போட்டு பைக் ஒன்று வாங்கணும். எல்லாம் அதுக்கு முன்னாடி கூட வாங்கிடுவேன். ஸோ வாங்கினா அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன். அவள் தான் ஜாப் கிடச்சிடுச்சு, வீட்டில் செம்ம ஹாப்பி. ஸோ இப்போ லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் பேசி மேரேஜ் தான் பண்ணோம். ஸோ உங்களுக்கு புரியுதா நோஃபேபோட பெனிஃபிட் என்னென்னு? நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நம்மளுக்கு தேவை ஒரு எனர்ஜி அண்டு ஆக்ஷன் தான். அதுக்கு நடுவில் ஒன்று சப்கான்ஷியஸ் மைண்டு ஒன்று இருக்குது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம கொஞ்சம் வேலையை கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் சீக்ரெட் ரொட்டீன். அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் நிறைய விஷயம் உங்களால் அடைய முடியும். ஸோ அது பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து நோஃபேப் தான். ஸோ நோஃபேப் இல்லைன்னா அப்படின்னா நான் அப்படியே உட்காந்துட்டு தான் இருப்பேன். வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு ஜொமேட்டோ போயிட்டு அப்படி தான் இருக்க முடியும். பான் பார்த்துட்டு மேஸ்டர்ஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ பானும் மேஸ்டர்ஸும் ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், எனக்கு அடுத்த ஸ்டெப்பு போயிருக்கேன். என்னுடைய பழைய லைஃப்லேருந்து அடுத்த ஸ்டெப்பு போயிருக்கேன். அவள் தான் அப்படியே போக வேண்டியதான். நம்ம ஃபாலோ பண்ணால் போகலாம். இப்போ வேலை கிடைச்சிடுச்சு, லேப்டாப் வந்துச்சு, ஃபோன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பான் பார்த்துக்கிட்டு மேஸ்டர்ஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், இருந்ததுமே போயிடும், கண்டிப்பாக போயிடும். ஆல்ரெடி நடந்திருக்குது. 3 வருஷம் முன்னாடி எனக்கு வேலை கிடைச்சிது. நான் போனேன், உட்காந்து பான் பார்த்துக்கிட்டு மேஸ்டர்ஸ் பண்ணிக்கிட்டு வாரத்துக்கு 2 வாட்டி பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படி பண்ணி பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகி என்னை வந்து வேலை எடுத்து தூங்கினாங்க. ஸோ இந்த வாட்டி வேலை கிடச்சிருக்குது. பட் இந்த வாட்டி நான் பான் பார்க்க மாட்டேன், மேஸ்டர்ஸும் பண்ண மாட்டேன். இந்த வேலையை காப்பாற்றிக்கணும். ஓகேங்களா? ஓகே கைஸ், உங்களுக்கு நோஃபேபோட கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? அது டில் டாடா, பை பாய்.